ஹாய், வணக்கம். இன்றைக்கி இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதனால் தக்காளி ஊறுகாய் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆற வச்சு ஒரு மிக்சி பவுலில் அரைச்சி வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, 2 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிகிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிகிட்டே இருங்க. நான் ஏற்கனவே கடுகும் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். இது ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க வதக்கிறதுக்கு. திரிஞ்சு வந்தோடனே அதை நம்ம இறக்கிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இட்லி, தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சுங்க. காப்பி குடிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால் காப்பி குடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.